இந்த பகல் கனவு பலிக்குமா பலிக்காதா? அதுவும் பகல் கனவு விடிய காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்றாங்க. நல்லா தூங்க ஆரம்பிக்கிறதே விடிய காலையில தான். ஒரு 2 நாளா ரொம்ப தலைவலிக்குதுன்னு லேட்டா தான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ லேட்டா தூங்குறதுனால எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டு தான். இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு இருக்கும். அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டேன். தூங்குனதும் ஒரு கெட்ட கனவு. ஆனா நடந்த கனவு அந்த சம்பவத்த எழுந்து நெனச்சு பார்த்து சிரிப்பு தான் வருது. நானே என்ன கொளுத்திக்கிறேன். அதான் கனவு. அதுக்கு நான் யூஸ் பண்ண ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசூட் கோகோனட் ஆயில். கேட்கும்போது சிரிப்பா வருதுல்ல. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு குமாருன்ற மாரி தேங்காய் எண்ணெயில கொளுத்தி எரிஞ்சாலும் முதலாளி நானா தான் இருப்பேன் போல. சரி பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த மாரி அடிக்கடி கெட்ட கனவு வந்திருக்கா? ஒரு சில பேர் நினைக்கலாம் தூக்கம் வரதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல எங்கிட்டு கனவுலாம் அப்படின்னுக்கலாம். ஆனா ஒரு கனவுக்கும் ஒரு ரீசன் அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப யார கேட்டாலும் அது எதுவுமே தெரியாது. கெட்ட விஷயம் கனவுல வந்தா நிஜத்துல நல்ல விஷயம் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. கனவுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தூங்கும்போது ஏதோ நம்மள அழுத்துற மாரியே எந்திரிக்க விடாம பண்ணும். நம்ம கத்தி பேசுற மாரி இருக்கும். அப்புறம் அதுலேருந்து திடீர்னு எழுந்து பார்த்தா எதுவும் இருக்காது. இப்படி எனக்கு அடிக்கடி நடக்கும். நம்ம கூட யாரோ இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா நம்ம படுத்துட்டு தான் இருப்போம். சயின்டிஃபிக்கா நெறைய சொல்றாங்க. இந்த மாரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்த கனவுலயே இந்த கனவு இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியாதுன்ற கனவு ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நைட் டின்னருக்கு பூரியும் பன்னீர் கிரேவியும் வச்சு சாப்பிட்டாச்சு.